வணக்கம். 8ஆம் நம்பர் தலைவர் பேசுகிறேன். நம்ம ஏற்கனவே தமிழ்நாட்டில் விபச்சார விடுதியை தொடங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் கவர்மெண்ட் அதுக்கு உண்டான ஸ்டெப்பே எடுக்க போகிறது இல்லை. ஏன்னு கேட்டால் தமிழ் பண்பாடுன்னு உங்களை ஏமாற்றி வச்சுக்கிட்டு இருக்கேன். திமுக காரணம் அண்ணா இவங்க தமிழ் பண்பாடு தமிழர் அதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன். தமிழர் பண்பாடு தானே அந்த காலத்திலே கொட்டுக்கறதை இதெல்லாம் நடந்திருக்கு. விபச்சாரம் நடக்கலையா? எல்லா ஊரும் நடந்திருக்குப்பா. அப்போ தமிழ் பண்பாடு இல்லை. நீங்கள் பிறந்தவனே கருணாநிதி வந்தவனே தமிழ் பண்பாடா? நீங்க எம்ஜிஆர் வந்தவனே தமிழ் பண்பாடு. அதுக்கு முன்னாடி தமிழ் பண்பாடு இல்ல. அதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. என்ன சொல்றீங்க? அதுக்கு இப்ப நடந்துக்கிட்டாப்பா இருக்கு. 4 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி மதுரையில பிடிச்சிருக்காங்க. அழகு நிலையம் பேரை வச்சுக்கிட்டு மஜாஜ் சென்டர்னு பேரை வச்சுக்கிட்டு விபச்சாரம் பண்ற ஆணும் பெண்ணு அத்தனை பேரை பிடிச்சிருக்காங்க. கேட்டாக்கா போலீஸுக்கு பணம் கொடுக்குறேன், விபச்சார தடுப்பு போலீஸுக்கு பணம் கொடுக்குறேன், ஆலைக்கு பணம் கொடுக்குறேங்க, விஓக்கு பணம் கொடுக்குறேன். இதுக்கெல்லாம் என்ன பதில் உங்களுக்கு? இன்னைக்கு பஜார்ல டி நகர்ல பஜார்ல 3 மாடி கட்டடத்துல 3 வருஷம் நடந்திருக்கா விபச்சாரம். இந்த பிடிச்சிட்டு இருக்காங்க. 25 பொம்பளை ஆளும் 40 ஆம்பளை ஆளையும் பிடிச்சி கைது பண்ணிருக்காங்க. டிவி காரனை போட்டு அடிச்சு மிதிச்சு எல்லாம் இந்த அருங்குத்து நடக்குது. இதெல்லாம் உங்களுக்கு கேவலமா தெரியலையா? விபச்சார விடுதி வைக்கிறது கேவலம். ஆனா விபச்சார விடுதி அங்கீகாரம் இல்லாம யாரு வேணாலும் போலாம் வரலாம், யாரு வேணாலும் அடிக்கலாம் குத்தலாம். இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட மெட்ராஸ்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. டிபிக்கான ஒரு விபச்சார பொம்பளை சிவகங்கைக்கார இன்ஜினியர் வீட்டுல ஆள்ல நேரத்தில் போன் பண்ணி கூப்பிட்டேன். அவளை கூப்பிட்டு வந்தாச்சு. ஒரு நாள் நைட்டு தங்கறதுக்கு 17,000 ரூபா அவ பேசிட்டா. புரோக்கரை வச்சு பேசிட்டாங்க. நேரடியாக வச்சு பேசினாலும் புறக்குறவு பேசிட்டான். இவன்கிட்ட இருந்தது நைட்டு முழுக்க தங்கிட்டா. இவன்கிட்ட இருந்தது 12,000 இருக்கு. இன்னும் 7,000 ரூபா 6,000 ரூபா குறையுது. என்கிட்ட இல்லைன்னு இவன் சொல்லியிருக்கான். இன்ஜினியர் கொடுத்தாத்தான் போவின்னு இருக்கா. அவன் மல்லு கட்டியிருக்கா. கொடுக்க என்கிட்ட பணம் இல்லைன்னு அவன் சொல்லியிருக்கான். அப்போ நான் ஊரை கூட்டி கத்துவேன் அப்படின்னு இருக்கான். அப்போ என்ன அர்த்தம்? கேவலப்பட்டு காசு கொடுத்துருவேன்னு அவன் நினைக்கிறான். அந்த தொழில உள்ளவாவ. அப்போ ஓப்பனா நீங்க விட்டுட்டீங்கன்னா ஊரை கூட்டினாலும் சரி, உலகத்தை கூட்டினாலும் சரி, போலீஸ் வராது, ஆர்ஐ வராது, விவோ வராது, கவர்மெண்டே வரமாட்டேன். அதுக்கு தானே நான் சொல்றேன். இதுக்கு கூட இதான் அடிச்சேன். கூட என்ன மானமரியா போப்போம் ஒரே சுத்தி அடிச்சு அடி அவன் செத்து போனான். இவன் உள்ள கிடக்கேன். நீ இவன் ஒரு சாதாரண பொம்பளை 20 வருஷம் 30 வருஷம் கிடக்கிறது உள்ள எந்த நாட்டிலேயே அந்த கூத்து நடந்திருக்கு? ஏய், எந்த நாட்டிலேயே கூத்து நடந்திருக்கு? விரும்பினா போட்டுமே. அதுக்கு ஒரு இடத்த விடியா. இன்னும் உலகத்துல பெரிய இதை கட்டி காக்குற நீ. எங்களுக்கு தெரியாது நீங்க கட்டி காக்குறதெல்லாம். எங்கேயா கூத்து நடந்திருக்கு? பொம்பளை ஆளுக்கு 20 வருஷம் 30 வருஷம் தண்டனை வாங்கிட்டு அதே வாழ்க்கையும் போய் இதே வாழ்க்கை போய் கோர்ட்டு வாய்தான். அதான் வழி கிடைக்காம தனியா குடும்ப பெண்களை இழுக்கிறேன். வழி கிடைக்காம தனியா சின்ன பிள்ளைகளுக்கு கற்பழிக்கிறேன். இப்படி வழி இருந்துட்டா பாதி குறைமுறை சம்பவம் பாதி குறைமுறை. கோர்ட்டுக்கு வேலை மிச்சம், போலீஸுக்கு பாதி வேலை மிச்சம், அரசாங்கத்துக்கு வேலை மிச்சம். இவன் வாழ்க்கை கிடாது இல்லையா? 20 வருஷம் உள்ள கிடக்கலாமா? யார் பொம்பளை விஜயத்துக்கலாம் அசிங்கமா இல்லையா? உங்களுக்குலாம் மனசாட்சி இருக்கா இல்லையா? சாதாரண விஜய் என்ன இருந்தா போயிட்டு போறானே என் பாட்டுக்கு. இப்ப 1 மணி நேரத்துக்கு 2,500 ரூபா 3,000 ரூபாய் இந்த நோட்ல எழுதி வச்சு போலீஸ் பிடிச்சிருக்காங்க மெட்ராஸ்ல. இன்னைக்கு 1 மணி நேரத்துக்கு 3,000 ரூபாய்னா ஒரு நாளைக்கு என்ன 24 மணிக்கு எவ்வளவு ரூபாய் நீங்க சம்பாதிக்கிறது? புரோக்கர் பாதி வாங்கிப்படுறேன், குண்டர்கள் பாதி வாங்கிப்படுறேன், வீட்டு வாடகை 1 லட்சம் 2 லட்சமா? இதெல்லாம் என்னத்துக்கு? தேவையே இல்லை. இவ்வளவு கெடுபடி எதுக்குயா? சாதாரண விஷயம். ஏய், சாதாரண விஷயத்துக்கு இவ்வளவு கெடுபடி எதுக்கு பண்ற? ஆளாளு திறந்து பம்பாய் எல்லாம் இந்த மாதிரி திறந்து முடியா? எல்லாத்துக்கு என்ன தமிழ் கலாச்சாரம் கிழிக்குது? எங்களுக்கு தெரியாது தமிழ் கலாச்சாரம். நாங்கள் தமிழ்நாட்டிலே மறந்துருக்கோம். நீங்க மட்டுமா தமிழ்நாட்டில் வந்திருக்கியா? நாங்கள் ஐரோப்பிய கடத்துல வந்து அங்கே வந்து குடி ஆரம்பிச்சிருக்கோம். எந்த பண்பாடு எந்த நாட்டில் உயிரோடு இருக்குங்கிறேன்னு சொல்லு. இந்த உத்தரப்பிரதேச கண்காரன் பண்பாடு அங்க இருக்கா? இல்ல. கர்நாடகாரன் பண்பாடு கர்நாடகத்துல இருக்கா? கிடையாது. ஆந்திராக்கார பண்பாடு ஆந்திராவில் இருக்கா? கிடையாது. அது மாதிரி தமிழ் பண்பாடு தமிழ்நாட்டில் கிடையாதுயா. எதுக்கு வச்சு வீணான பேசிக்கிட்டு இருக்கியா? அழகா ஒரு டெண்டர் விடியா தமிழ்நாட்டில், மெட்ராஸ்ல ஏழை விடியா, ஒரு இடத்துல விடியா, விபச்சாரம் இத்தனை மணிக்கு நடக்கும், இவ்வளவு ரூபா அப்படின்னு போர்டு எழுதி போட்டு நடத்துட்டீங்க. அது வாட்டுக்கு என்ன நடக்க போகுது உனக்கு? இதுல என்ன கலை? இதுல என்ன தப்பு இல்லையதா? நான் இதெல்லாம் ஆரம்பத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்பதான் கொலை குறையும், அப்பதான் கற்பழிப்பு குறையும், அப்பதான் குடும்ப பெண்கள் மானத்தோட நடமாடலாம், அப்பதான் இவனுக்கு வழி இருக்கும். இப்ப அதிகமா செலவு வர்றதுக்கு என்ன காரணம்ங்கிறீங்க? இங்க சட்ட ரீதியான விபச்சாரத்துக்கு அனுமதி கிடையாது. அதுதான் காரணம். சட்ட ரீதியான அனுமதி தான் 100 200 தான், 500 1000 தான். பப்ளிக் ஓப்பனா விட்டுருவாங்க. யார் வேணா போ, 6 வேணாலும் வா. அதோட அவன் தாக நடிஞ்சிடும். இவன் பாருக்கு தூங்குற வேலை. இவன் யாரும் அதே யாரும் இப்படி போயிட்டே இருக்குமே நாடு. சும்மா ஒரு கட்டி பிடிச்சிக்கிட்டு சட்ட ரீதியா இருந்தா இங்க போலீஸ்காரன் முதல் பூரா பேர் பணம் வாங்கிட்டு போயிருக்காங்க. டி நகர்ல சொல்றாங்க. புகார் எத்தனை தடவை கொடுக்குறதுன்னு கேட்கிறேன். அந்த பகுதியில் இல்லையே போறான். போலீஸ்காரங்களும் எத்தனை ரிப்போர்ட் பண்ணி இந்த விபச்சாரம் நடக்குது? 3 மாடி கட்டடத்துல 3 வருஷமா விபச்சாரம் நடந்துகிட்டு இருக்காங்க. எத்தனை நாள் விபச்சாரம் மனு கொடுக்குறோம்னு கேட்கிறேன். போங்க, நாளே சந்திச்சிருக்குது இன்னைக்கு டிவி பூரா. போங்க, அதுக்கு என்ன இப்ப உங்களுக்கு தலைவமா தெரியலையா? இது தலைவமா இதே மாதிரி எல்லா மாவட்டத்தில் நடக்குதுன்னு நான் சொல்றேன். கடற்கரையில் நடக்குது, ராமேஸ்வரம் எனக்கு போன் பண்ணி சொல்றாங்க. ராமேஸ்வரத்தில் நடக்குது, ராமநாதபுரத்தில் நடக்குது, மதுரை நடக்குது, திருச்சியில் நடக்குது, சேலத்தில் நடக்குது. நீ அங்கீகாரம் கொடுக்காத உண்மையா? ஆனா கொடிக்கட்டி பறக்குது. பணம் அதிகப்படியா செலவழிச்சு கூலி தொழிலாளி கூட போக முடியாம கற்பழிக்கிறேன். வசதி படிச்சவன் வர்றேன். அவனுக்கு காசு கேட்டாக்க போலீஸ் காசு அங்கேயும் மாவுக்கு. இது தேவையில்லாத விட பேசிக்கிட்டே போலாம். அதனால கூடுதலா பேச விரும்பல. தமிழக சர்க்கார் உடனே அமைச்சரை கூட்டு உடனே சட்டசபையில் மசோதா தாக்கல் பண்ணு. தமிழ்நாட்டில் விபச்சார விடுதிக்கு அனுமதி கொடுக்க போறேன். ஒரே போட்டு ஆர்டர் பண்ணி விடியா.